கால். நான் என் பெயரை கையெழுத்து போட்டேன். ஐ டேஷ் மை நேம். கையெழுத்து போட்டேன். இதுக்கு உங்களுக்கு சைன்டுன்றது வருமா இல்லை ஆஃபன் அப்படின்றது வருமா? கையெழுத்து போட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன்டுன்ற வார்த்தை தான் வரும். ஐ சைன்டு மை நேம். ஐ சைன்டு நான் கையெழுத்து போட்டேன். மை நேம் நான் என்னுடைய பேரை. அது அவனுடைய காரு. திஸ் இஸ் டேஷ் கார். அவனுடைய இதுக்கு உங்களுக்கு ஹர் வருமா இஸ்ன்றது வருமா? அவனுடைய இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ன்றது தான் வரும். திஸ் இஸ் ஹிஸ் கார். திஸ் இஸ்னா இது இருக்கிறது. ஹிஸ் கார்னா அவனுடைய காராக. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். நாங்க புதிய இடங்களுக்கு பயணிக்கிறோம். We travel to dash places. புதிய இதுக்கு உங்களுக்கு ஓல்டுன்றது வருமா இல்லை நியூன்றது வருமா? புதிய இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ அப்படின்ற வார்த்தை தான் வரும். We travel to new places. We travelனா நாங்கள் பயணிக்கிறோம். To new placesனா புதிய இடங்களுக்கு. அவரு இயற்கையை பற்றி கவிதைகளை எழுதுறாரு. He writes poems about dash. இயற்கை இதுக்கு உங்களுக்கு நேச்சர்ன்றது வருமா இல்லை டெலிவர் அப்படின்றது வருமா? இயற்கை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சர் அப்படின்ற வார்த்தை தான் வரும். He writes poems about nature. He writesனா அவர் எழுதுறாரு. poems about natureனா இயற்கையை பற்றி கவிதைகள். நாங்க ஒவ்வொரு வார இறுதியிலும் நீச்சல் அடிக்க போறோம். We go dash every weekend. நீச்சல் அடிக்க இதுக்கு உங்களுக்கு டான்சிங்ன்றது வருமா இல்லை ஸ்விம்மிங் அப்படின்றது வருமா? நீச்சல் அடிக்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் அப்படின்ற வார்த்தை தான் வரும். We go swimming every weekend. We go swimmingனா நாங்கள் நீச்சல் அடிக்க போகிறோம். எவ்ரி வீக்கெண்ட்னா ஒவ்வொரு வார இறுதியிலும். குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருக்கு. There is a dash in the pipe. அடைப்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்கேஜ்ன்றது வருமா இல்லை செகண்ட் அப்படின்றது வருமா? அடைப்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்கேஜ் அப்படின்ற வார்த்தை தான் வரும். தேர் இஸ் எ பிளாக்கேஜ்னா அடைப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த பைப்னா குழாயில. முதல்ல அதை செய்வது கடினமா இருக்கலாம். இட் மே பி டேஷ் டு டூ அட் ஃபர்ஸ்ட். கடினமாக இதுக்கு உங்களுக்கு ஈஸின்ற வார்த்தை வருமா இல்லை டிஃபிகல்ட் அப்படின்ற வார்த்தை வருமா? கடினமாக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட் அப்படின்ற வார்த்தை தான் வரும். இட் மே பி டிஃபிகல்ட்னா கடினமாக இருக்கலாம். டு டூ அட் ஃபர்ஸ்ட்னா முதலில் செய்வதற்கு. அவரது சோம்பலை ஊக்குவிக்க வேணாம். டோன்ட் என்கரேஜ் இஸ் டேஷ். சோம்பல் இதுக்கு உங்களுக்கு லேசினஸ்ன்றது வருமா இல்லை ஆக்டிவ் அப்படின்றது வருமா? சோம்பல் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசினஸ் அப்படின்ற வார்த்தை தான் வரும். டோன்ட் என்கரேஜ்னா ஊக்குவிக்க வேணாம். இஸ் லேசினஸ்னா அவருடைய சோம்பலை. அவர்கள் பல்பொருள் அங்காடியில் பார்த்தீங்கன்னா உணவு வாங்கினாங்க. தே டேஷ் ஃபுட் அட் த சூப்பர் மார்க்கெட். வாங்கினாங்க இதுக்கு உங்களுக்கு ஒன்ஸ்ன்றது வருமா இல்லை பாட்ன்றது வருமா? வாங்கினாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட் அப்படின்ற வார்த்தை தான் வரும். தே பாட்னா அவங்க வாங்கினாங்க. ஃபுட் அட் த சூப்பர் மார்க்கெட்னா உணவை பல்பொருள் அங்காடியில். உங்களுக்கு எந்த பிராண்ட் சோப் பிடிக்கும்? வாட் பிராண்ட் ஆஃப் சோப் டு யூ டேஷ். பிடிக்கும் இதுக்கு உங்களுக்கு லைக்ன்றது வருமா இல்லை காம்ன்றது வருமா? பிடிக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக்ன்ற வார்த்தை தான் வரும். வாட் பிராண்ட் ஆஃப் சோப் டு யூ லைக். நான் என் வழக்கமான நேரத்துக்கு தூங்க போனேன். ஐ வென்ட் டு பெட் அட் மை டேஷ் டைம். வழக்கமான இதுக்கு உங்களுக்கு கம்ன்றது வருமா இல்லை யூஸ்வல் அப்படின்றது வருமா? வழக்கமான இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்வல் அப்படின்ற வார்த்தை தான் வரும். ஐ வென்ட் டு பெட்னா நாங்கள் தூங்கறதுக்கு போனேன். அட் மை யூஸ்வல் டைம்னா என்னுடைய வழக்கமான நேரத்திற்கு. மலையின் உயரம் என்ன? வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த டேஷ். மலை இதுக்கு உங்களுக்கு மவுண்டெயின் அப்படின்றது வருமா இல்லை ரிவர் அப்படின்றது வருமா? மலை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்டெயின் அப்படின்ற வார்த்தை தான் வரும். வாட் இஸ் த ஹைட்னா என்ன உயரம். ஆஃப் த மவுண்டெயின்னா மலையின் உடைய. அந்த மாடல் தற்போது கையிருப்புல இல்ல. தட் மாடல் இஸ் நாட் கரண்ட்லி டேஷ். கையிருப்பில் இதுக்கு உங்களுக்கு ஹர்ஸ்ன்றது வருமா இல்லை இன்ஸ்டாக்ன்றது வருமா? கையிருப்பில் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாக் தான் வரும்.
இஸ் நாட் கரண்ட்லி இன் ஸ்டாக்னா வந்து தற்போது கையிருப்பில் இல்லை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அருங்காட்சியகம் திறந்து இருக்கு. த மியூசியம் இஸ் டேஷ் திறந்து இதுக்கு உங்களுக்கு க்ளோஸ்ன்றது வருமா ஓப்பன் அப்படின்றது வருமா? திறந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் அப்படின்ற வார்த்தை தான் வரும். இந்த மியூசியம் இஸ் ஓப்பன். மியூசியம்னா அருங்காட்சியகம், இஸ் ஓப்பன்னா வந்து திறந்து இருக்கு. எங்களுக்கு சிந்திக்க சிறிது நேரம் தேவை. we dash some time to think. தேவை இதுக்கு உங்களுக்கு நீடுன்றது வருமா இல்லை ஷேர்ன்றது வருமா? தேவை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் அப்படின்ற வார்த்தை தான் வரும். we need some time to think. we needனா எங்களுக்கு தேவை, some time to thinkனா வந்து சிந்திப்பதற்கு சிறிது நேரம். தேர்வுக்கு படித்தீர்களா? did you study for the dash? தேர்வு இதுக்கு உங்களுக்கு டெஸ்ட்ன்றது வருமா இல்லை மெத்தட் அப்படின்றது வருமா? தேர்வு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்ன்றது தான் வரும். டெஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தேர்வு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. டிட் யூ ஸ்டடினா வந்து நீங்கள் படித்தீர்களா? ஃபார் த டெஸ்ட்னா வந்து தேர்வுக்காக. இவரது தாய்மொழி ஜெர்மன். இஸ் நேட்டிவ் டேஷ் இஸ் ஜெர்மன். மொழி இதுக்கு உங்களுக்கு மூவ்ன்றது வருமா இல்லை லாங்குவேஜ் அப்படின்றது வருமா? மொழி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் அப்படின்ற வார்த்தை தான் வரும். இஸ் நேட்டிவ் லாங்குவேஜ் இஸ் ஜெர்மன். இஸ் நேட்டிவ் லாங்குவேஜ்னா வந்து இவரது தாய்மொழி அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அது அதற்காக வடிவமைக்கப்படவில்லை. இட் வாஸ் நாட் டேஷ் ஃபார் இட். வடிவமைக்க இதுக்கு உங்களுக்கு டிசைன்டு வருமா இல்லை டெஸ்டட் அப்படின்றது வருமா? வடிவமைக்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்டு அப்படின்ற வார்த்தை தான் வரும். இட் வாஸ் நாட் டிசைன்னா வந்து அது வடிவமைக்கப்படவில்லை. ஃபார் இட்னா வந்து அதற்காக. எங்களுக்கு முழு விவரங்கள் தெரியாது. we don't know the full dash. விவரங்கள் இதுக்கு உங்களுக்கு அரேஞ்ச்ன்றது வருமா இல்லை டீடைல்ஸ் அப்படின்றது வருமா? விவரங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் அப்படின்ற வார்த்தை தான் வரும். we don't knowனா வந்து எங்களுக்கு தெரியாது. the full detailsனா வந்து முழு விவரங்கள். அவர் கார் வந்து பழுது பார்க்கும் கடை வந்து நடத்தி வராரு. he runs a கார் ரிப்பேர் டேஷ். கடை இதுக்கு உங்களுக்கு ஷாப்ன்றது வருமா இல்லை ஏரியா அப்படின்றது வருமா? கடை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப்ன்றது தான் வரும். he runs a கார் ரிப்பேர் ஷாப். he runsனா வந்து அவர் நடத்திட்டு வராரு. கார் ரிப்பேர் ஷாப்னா வந்து கார் வந்து பழுது பார்க்கும் கடை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அவர்களுடன் அவர் மதிய உணவு சாப்பிடுகிறார். he eats dash with them. மதிய உணவு இதுக்கு உங்களுக்கு லஞ்ச்ன்றது வருமா இல்லை டின்னர் அப்படின்றது வருமா? மதிய உணவு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச்ன்ற வார்த்தை தான் வரும். he eats lunchனா வந்து அவர் மதிய உணவு சாப்பிட்றாரு. with themனா வந்து அவர்களுடன். எனது படுக்கை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வசதியாக உள்ளது. மை பெட் இஸ் வெரி டேஷ். வசதியாக இதுக்கு உங்களுக்கு கோல்டுன்றது வருமா இல்லை கம்ஃபர்டபுள் அப்படின்றது வருமா? வசதியாக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்ற வார்த்தை தான் வரும். மை பெட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். மை பெட்னா வந்து என்னுடைய படுக்கை. இஸ் வெரி கம்ஃபர்டபுள்னா வந்து மிகவும் வசதியாக உள்ளது. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.